நான் உன்னிடத்தில் யாருமே சொல்லாத ரகசியத்தை அல்லவா சொல்வதற்காக இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ அடிக்கடி ஒரு உறவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேனே, நான் உனக்கான விஷயத்தை பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று. அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே உன் மன வருத்தத்திற்கு இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கானவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார் என்று இங்கு நீ எப்படி தவிக்கின்றாயோ அதுபோலத்தான் அவரும் உன்னை நினைத்து தவிக்கின்றார். உன்னை நினைத்து எப்படியெல்லாம் அங்கு மனம் பதற்றப்படுகிறார் தெரியுமா? நீ செய்கின்ற செயலை பாதியிலே விட்டுவிட்டாயோ என்ற மனக்குழப்பம் உனக்குள் எப்படி இருந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றாயோ அவரும் உன்னை பற்றி தான் அங்கு உனக்கு ஒரு நல்லது நடக்காமல் சென்று கொண்டு இருக்கின்றதே என்று இங்கு வருத்தப்பட்டும் கண்ணீர் வடித்தும் கொண்டும் இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வருத்தத்தை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன்னை மாற்றத்தின் பக்கத்திற்கு அழைத்து சென்று உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதற்குத்தான் இந்த அப்பன் சாயி நான் வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு கவலையினாலும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இதோ உன் மனதிற்குள் இருப்பவரை உனக்கான வேலைகளை செய்து முடிக்க வந்து இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என் தங்கமே, இந்த நிலை மாறிவிடாதா, இதுவும் கடந்து விடாதா என்று நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் கடக்கத்தான் போகிறது, இதுவும் கடந்து வரத்தான் போகிறது. உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தின் தருணத்தை உன் செவிகளில் தான் சேர்க்கப் போகிறேன். கலங்காதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நன்மையாக எடுத்துக்கொள். என் மீது முழு நம்பிக்கை வைத்து தானே நீ இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையின் பயணத்தை என்னிடத்தில் இருந்துவிட்டு நீ நிம்மதியான தருணத்தை எட்டப் போகிறாய் என்ற மட்டும் நம்பிக்கையை கொள். நான் உனக்கு சத்தியத்தை கொடுத்ததிலிருந்து இங்கு மீறப் போவதே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றேன். இனி எதற்கும் கலங்காத என் தங்கமே. உன் விடிவு காலத்தை முடித்து நான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நீ படும் கஷ்டத்திலிருந்தும் நீ படும் அல்லல்களிலிருந்தும் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இன்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முடிவை கட்டி நீ மனதளவில் எந்த விஷயத்தை நினைத்து பதற்றப்பட்டு கொண்டிருந்தாயோ, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்கலங்கி கொண்டிருந்தாயோ, அந்த விஷயத்தை எல்லாம் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் கேட்ட மாற்றத்தையும் என் பிள்ளைகள் கேட்ட வெற்றியும் தருவதற்கு அடுத்தடுத்து நான் இங்கு பணியில் இறங்கிவிட்டேன். இறுதி கட்டத்தில் இறங்கியிருக்கும் போது நீ திசை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கும் காரியத்தில் யாரிடமோ உதவி கேட்கின்ற காரியத்தில் உனக்கான ஒருவர் நீ அடிக்கடி யாரை சிந்தித்து கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன்னை நினைத்து உனக்கான வாழ்க்கையை இங்கு வளமாக்கப் போகிறாய். வெற்றியின் பக்கம் நான் இருக்கும்போது நீ எதற்கும் மனம் வருத்தாதே. நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்ற நம்பிக்கை கொள். நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு உனக்கான காரியத்தில் அங்கு உனக்கு யாருக்கும் தெரியாமலே உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். அவரின் புகைப்படம் எதிர்பாராத விதமாக இப்பொழுது என் பிள்ளையை வந்து சேரப்போகிறது. நீ அவரின் புகைப்படத்தை பார்த்து நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறார். நாம் தேடிக்கொண்டு இருந்தவர் இவரா என்று உன் கண்களில் வழியும் அந்த ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் எந்த நிலை இருந்தாலும் என் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து மட்டும் கண்கலங்கி விடாமல், கவலைப்படாமல், உனக்கான போக்கில் இருந்து மாறிவிடாமல், நீ நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட்டு நான் வாழ்க்கையில் தயாராகிவிட்டேன். இனி மாற்றம் நிறைந்த என் வாழ்க்கையை வரவேற்க தயாராகிவிட்டேன்
விட்டேன் என்று என்னிடமே உன் வார்த்தைகளை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சொல்லும்போது நீ திரும்ப திரும்ப ஒன்றை பற்றி மட்டும் ஞாபகம் படுத்தி கொள்ளவே வேண்டாம். எது வருமென்று நான் சொன்னேனோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வருவது எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனி உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தை கைகூடி வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றாய். என் பிள்ளையே, எந்த நிலை மாறினாலும் என் பிள்ளைக்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைத்திருக்கின்றார். உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி தர வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டு விட்டார். இனியும் அவரை நீ சந்தேகித்து கொள்ளாதே. வாழ்க்கை முழுவதும் சந்தேகம் என்று ஒன்று இருந்து விட்டால் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் எனக்கான விஷயத்தில் வெற்றியை தருவது என் அப்பனானவன், என் சாய் தேவனானவன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, உனக்கான பாதையில் நான் என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டுதானே உன் மன போராட்டத்தை முடித்து வைத்து இருக்கின்றேன். அதன் பிறகும் நீ எதற்காக சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கானதாக நீ மாற்றுவதற்கு அங்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டே இரு. உனக்கு ஏற்ற சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீ மட்டும்தான் போராடியாக வேண்டும். உன்னை நிரூபிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாகவே எடுத்துக்கொள். இந்த வாய்ப்பானது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்திருக்கின்றது என்று நினைத்துக்கொள். கடந்து போனவர்களை பற்றியும் நன்றி மறந்தவர்களை பற்றியும் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. ஐயோ, நம் வாழ்க்கையே அவர்கள்தான் என்று எண்ணிக்கொண்டு இருந்தோம், இப்படி தலையிலாக மாறிவிட்டது என்று சிந்திக்காதே. அத்தனை விஷயத்திலும் உனக்கானதை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது உன் பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. உன் சாதனைகளை நான் எடுத்துரைக்கும் விதமாகத்தான் உன் வெற்றியை பரிசளிக்க வந்திருக்கின்றேன். உன் மௌனத்தோடு போராடுகின்ற போராட்டத்தை என்னிடம் மட்டுமே நீ விட்டுவிடு. வாழ்க்கையில் ஏற்படும் காயத்தை நினைத்து கொண்டு நீயோ வருகிறவர் போகிறவர்களிடம் புலம்பி தவித்தால் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ மறந்து விடுவாய். மாறாக அவர்கள் உன்னிடத்தில் ஆறுதல் சொல்வது சொல்லிவிட்டு அங்கு நீ போன பிறகு உன்னை எப்படியெல்லாம் தவறாக பேசி அங்கு சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நிலையை பார்த்து கொள்ளும் போதெல்லாம் என் மனம் பரிதவித்து கொண்டிருக்கின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இந்த அப்பன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு. எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு போராட்டம் அடைந்தாய்? எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு கண்ணீர் வடித்தாய்? அதுவே உன் கைகளில் வந்து தானாக சேரும்போது உன் உறவானவரோ இங்கு பெருமிதம் கொள்ளத்தான் போகிறார். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் படுகின்ற காயத்தையும் கஷ்டத்தையும் துடைப்பதற்கு நான் வந்து விட்டேன். இனி யாருடைய கரங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் சரி, உனக்கு வேண்டியவர் கரங்கள் உன்னை நோக்கி வந்து உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்கும்போது நிச்சயம் உனக்கான உதவியும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. மனதில் பயத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய், பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த பயமும் பதற்றமும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நிலையாக வைத்து கொள்வதற்கு உன் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்களை தான் நான் உன் கண்ணில் காட்டப் போகிறேன். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் இனி நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உன் விதி வலியதாக இருந்தால் அந்த விதியை விட இந்த சாய்தேவன் வலிமையானதாக நான் மாறப்போகிறேன். அதற்கான நேர காலத்தை உனக்கு குறித்து விட்டேன். நடப்பதும் நடக்கப் போவதும் இனி உன்
அப்பன் உனக்கு புரிய வைக்கும் காலமும் நேரமும் வந்து விட்டது. தகுதியான விஷயம் நம்மிடத்தில் வந்து சேரவில்லையே என்ற மனக்குழப்பம் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த தரமான ஒன்றைத்தான் என்னப்பன் எனக்கு நடத்தி தருவான் என்பதை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செயல்பட ஆரம்பித்து விட்ட. இனி எதற்கும் கலங்க வேண்டாம் என் பிள்ளையே. உன் வெற்றியின் தருணம் இப்பொழுது என்னால் தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது நீ எதை தொலைத்து விட்டோம் என்று நினைக்கின்றாயோ அதை நிரந்தரமாக்குவதற்காக வந்து இருக்கும்போது என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு நல்லதைத்தான் செய்வேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.